குட் மார்னிங். எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கு. எப்படிடா தெரியும்னா, ஸோ நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி 4:30க்கு எந்திப்பேன், ப்ரே பண்ணிவிட்டு 5:30 மார்னிங் ப்ரேயர். எப்போவுமே உங்கள் கனெக்ட் ஆகி உங்களோட பேசி, நீங்களும் என் சத்தத்தை டெய்லி காலையில் லைவாக கேட்டு, இப்போ ரொம்ப நாளாக மார்னிங் ப்ரேயர் இல்லைங்கிறதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ டோன்ட் வரி, காலையில் எழுந்திரிச்சு ப்ரே பண்ணுங்கள். சீக்கிரத்தில் மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் என்ன பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ஊருக்கு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணுறீங்க போல இருக்குது. யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் இப்போ வாஷிங்டனில் இருக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் அப்படியே ஒரு வீக்கும் நான் ஒரு இடத்துல போக போகிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். காலையில் 7 மணிக்கே மார்னிங் ட்ராவல். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு இடம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு இடம், அதுக்கப்புறம் மறுபடியும் நியூயார்க், அதுக்கப்புறம் இன்னொரு இடம். அப்பா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் இங்கே கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குங்க, ரொம்ப கோல்டு. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்றைக்கி காலையிலேயே ஒரு பிளெஸ்ஸிங் வேர்டை பேசி ப்ரே பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் 4:30. பட் உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவில் மார்னிங். ஓகே, ஸோ மார்னிங் ப்ரேயராக இதை நீங்கள் கேளுங்க. என்னை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஹாப்பி தானே? யாரெல்லாம் ஹாப்பி? ஸோ சந்தோஷமாக இருங்க. தூரமாக நம்ம இருக்கலாம், பட் ஸ்பிரிட்டில் நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், இல்லையா? உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன், என் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறார், இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 62 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 62 verse 3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம் மாதிரி இருக்கிறோமா? ராஜமுடியாய், ரொம்ப கனமுள்ள பாத்திரமாக உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஸோ தைரியமாக இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விடவே மாட்டார், கை விடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் நிரம்பும். பயப்படாதீங்க. நீங்கள் எதெல்லாம் நினச்சி பயந்துட்டுருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்காது. நன்மையான காரியம் நடக்கும். ஆண்டவருடைய அற்புத கரம் உங்களை விடுதலை ஆக்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் சிஸ்டர், அவர் உண்மை உள்ளவர். இவ்வளவு நாள் உங்களை நடத்தினார்ல, இனியும் நடத்துவார். அற்புதங்களை பார்ப்பீங்க, சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸை பார்ப்பீங்க, சூப்பர் நேச்சுரல் விக்ட்ரி. நான் சொல்கிறேன், விக்ட்ரி, விடுதலை உண்டாகும். உங்கள் சரீரத்தில் புது பலன் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை உண்டாகும். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானமான நினைவுகள், நம்பிக்கையான நினைவுகள். எதிர்காலம் ஆண்டவர் சமாதானமாய் வைத்திருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான் எல்லாமே பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்கும்னு. இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து பேசுவேன்னு எனக்கே தெரியாது, நிஜமாக தெரியாது. பட் நான் இன்றைக்கி இங்கேருந்து பேசுகிறேன், நாளைக்கு ஊரில் இருந்து பேசுவேன், இன்னொரு இடத்துலேருந்து பேசுவேன். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர் நம்மை நடத்துவார். அவர் உண்மை உள்ளவர். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர். பிரதர், உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். இதை கேட்டுட்ருக்கீங்கள்ல, இப்போ கேட்கும் போதே நான் சொல்கிறேன், தேவனுடைய அற்புத கரம் உங்களை தொடுகிறது. தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது.
தேங்க்யூ லார்ட். ஐ ரிலீஸ் தட் அனாயிண்டிங். ஐ ரிலீஸ் யுவர் கிரேஸ். இந்த நாளுக்குரிய கிருபையினால் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுது இந்த சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும், பணம் இவர்களை தேடி வருவதாக, எல்லா கடனும் அடைக்கிற கிருபை உண்டாகட்டும். இந்த மாதத்தை குறித்து இருக்கிற பயங்கள் வெளியேறட்டும். என் தேவன் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உங்களை நடத்த உண்மை உள்ளவர். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்துகிறது. உங்கள் பிள்ளைகளை வழி நடத்த, உங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறது. இப்பொழுது இந்த நேரத்திலே நான் உணர்கிறேன், தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. You are feeling the anointing, you are receiving the anointing of God, the fire of God. Let the fire touch right now in the name of Jesus. Let this fire fill in Jesus name. இந்த அக்கினி உங்களை அப்படியே நிரப்புது சிஸ்டர், பிரதர், உங்களை நிரப்புகிறது. இந்த வல்லமை உங்களை நிரப்புகிறது. புதிய பலன், நியூ ஸ்ட்ரெங்த் இன் ஜீசஸ் நேம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுகமாய் இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த நாள் நல்ல நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள், அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Bless you. Have a beautiful, blessed day. Happy day. சொல்லுங்க பார்க்கலாம், ஹாப்பி டே. சரிங்களேன், சீக்கிரமாக நேரில் பார்க்கலாம். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, சுவிதாக்காக, பிள்ளைங்களுக்காக. ஓகே, bless you. Have a beautiful day. Enjoy. See you. மறுபடியும் சீக்கிரத்தில் லைவில் வருவேன். ஓகே.